ஒரு அப்பா தலைமாட்டில் தண்ணி, தழலில் சுடப்பட்ட ஒரு அடை, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சப்பாத்தி கடவுள் வச்சுக்கிறாரு. நீ நான் சோர்ந்து போயிட்டா நம்ம அப்பா விடவே மாட்டார். முதல்ல சாப்பிடுப்பா, சாப்பிடு, பேசலாம், அழாத, சோர்ந்து போவாது. சாப்பிட்டியா? முதல்ல நீ சாப்பிடு, தண்ணி குடி, தொண்டையில் அடிச்சுக்க, தண்ணி குடி. இந்த குட்டை சாப்பாடுல எத்தனை நாள் நடக்கிறாரு சொல்லுங்க? இந்த பாட்டில் தண்ணி, இந்த அடை சாப்பிட்டு 40 நாட்கள் நடக்கிறாரு. எங்கிருந்து வரும் அந்த பெலன்? நம்ம அப்பா நம்ம சோர்ந்து போகும்போது மறக்க மாட்டார். நம்ம ஐயோ நான் எதுக்கு வாழணும், ரொம்ப உபத்திரவம், வலி தாங்க முடியல, கடன் தொல்லை தாங்க முடியல, ஐயோ இந்த பிரச்சனை தாங்க முடியல, பிள்ளைகள்னால வருகிற உபத்திரவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கீழ்ப்படியில எத்தனையோ உபத்திரங்கள் இருக்கு, வெளியில சொல்ல முடியல, அவமானம், நிந்த, வெளியில சொல்ல முடியாத பாடு இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் வீட்டு செத்து பழைக்கிற கஷ்டப்படுறீங்களா? உன் தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ எந்த இடத்துல சூரிய செடிக்கு நீ சோர்ந்து போய் எதுக்கு இந்த வாழ்க்கை? எசபெல் துரத்துறா, பிசாசின் கூட்டம் என்னை துரத்துது, என்னை சாகடிக்க அல்லது என்னை அச்சுறுத்த, என்னை மிரட்டுவதற்கு, என்னை ஒடுக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, என்னை வேதனைப்படுத்துவதற்கு எசபெலின் கூட்டம் அலைந்து திரியுது. அப்பா என்னால தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியல, தொடர்ந்து ஓட முடியல, என்னால தொடர்ந்து நடக்க முடியல. அப்பா பல நெருக்கடி, பல அலைச்சல்கள், பல வேதனைகள் என்னை நொறுக்குதுப்பா. கண்ணீர் கவலை அதிகரித்திருக்குப்பா. நான் எதுக்கு வாழணும்? நான் எதற்கு தான் இந்த உலகத்துல வாழணும் சாமி? போதும். மற்றவர்களை பார்க்கிலும், என் முற்பிதாக்களை பார்க்கலாம், என் தாய் தகப்பன் என் மக்களை காட்டில நான் நல்லவன் இல்லப்பா. என்னை எடுத்துக்கிறீங்களா? சோர்ந்து போயிட்டு தூங்கிட்டா. அப்பா தூதனை அனுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதன் பிறகுதான் அவன் புறப்பட்டு போய் அவனுக்கு கர்த்தர் ஹோம்வொர்க் கொடுக்கிறாரு. நீ சிறியவன் மேல ஆசைக்கல்ல ராஜாவை அபிஷேகம் பண்றா, நீ ஏகுவே இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவாக அபிஷேகம் பண்றா, உன் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நீ புலம்புறது, சோர்ந்து போகிறது, நீ முறுமுறுக்கிறது, கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம் இருக்கு. நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ கர்த்தருக்காக ஓட வேண்டிய நேரம் வந்தது. ஆகையால நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, பின்னிட்டு பாராதே. எத்தனை எசபெல் எழும்பினாலும், எத்தனை மக்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை உபத்திரம் வரட்டும், வலி வரட்டும், பாடு வரட்டும், நிந்த வரட்டும், பொருளாதார நெருக்கடி உன்னை திணறடிக்கட்டும், நீ சோர்ந்து போகாதே. உன்னை கொண்டு கர்த்தர்